ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு யானையை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாம முதலாவதா பார்க்க போறது யானைகள் நிலத்தில் வாழும் மிகப்பெரிய உயிரினங்கள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி வாழ்ந்து வரும் யானைகள் இப்பூ உலகில் வாழும் பிற விலங்குகளின் இருந்து பல உருவத்தில் மட்டுமல்லாது பல்வேறு குணங்களிலும் முற்றிலும் மாறுபட்டதாகவும் இருக்கும். நம்ம இரண்டாவதா பார்க்க போகிறது என்னதுன்னா, புதிதாக பிறந்த யானைக்குட்டிக்கு கண் பார்வை தெரியாது. யானைக்குட்டி பிறக்கும் போது அதிகபட்சமாக 115 கிலோ எடை இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட பிறந்து சிறிது நேரத்திலே யானைக்குட்டியால் எழுந்து நிற்க முடியும். காட்டில் இருக்கும் பிற வேட்டை விலங்குகளை சிங்கம், புலி ஆகியவற்றிடம் இருந்து தப்பிக்க மரபணுவிலே பரிணாம வளர்ச்சியால் உருவான எச்சரிக்கை குணத்தால் விரைவில் எழுந்து நிற்பது சாத்தியம். யானையின் தந்திரமான விஷயம் என்னன்னா, யானைகள் காற்றில் வரும் வாசனையை கொண்டு சுற்றுப்புறத்தை அலசுகின்றன. வேட்டை விலங்குகள் அருகில் இருந்தாலோ அல்லது வேறு எந்த வகையிலோ இருக்கும் இடம் பாதுகாப்பாக இல்லையெனில் கூட்டமாக அவ்விடத்தை விட்டு வெளியேறி பாதுகாப்பான வேறு இடத்திற்கு சென்றுவிடும். யானைக்கு கண்ணாடி பார்க்கும் பழக்கம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. உலகில் வாழும் விலங்குகளில் கண்ணாடியை பார்த்து தன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய விலங்குகள் வெறும் 5 தான். மனிதர்கள், குரங்குகள், மேக்பை எனப்படும் ஒரு வகை பறவை, டால்பின் தவிர கண்ணாடியை பார்த்து தன்னை அடையாளம் கண்டு கொள்ளும் அறிவுள்ள விலங்கு யானை. நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது யானையின் தந்தம். யானையின் இருக்கும் ஒரு கூர்மையான ஆயுதம் அதன் தந்தம் ஆகும். வெட்டு பற்கள் தான் பெரிதாக வளர்ந்து தந்தமாகிறது. பிற விலங்குடன் சண்டையிடும் தந்தத்தை பயன்படுத்துகிறது. சில நேரங்களில் சண்டையின் போது தந்தங்கள் உடைந்து விடக்கூடும். பாதியளவு தந்தம் உடைந்தால் மீண்டும் வளர்ந்துவிடும். ஆனால் வலுவான மற்றொரு யானையுடன் சண்டை போடும்போது தந்தம் முழுவதும் முறிந்து விடக்கூடும். அவ்வாறு முறிந்து விடும்போது இரத்தம் சிந்திய வலியுடன் பிளிரி கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிவிட வேண்டியதுதான். விழுந்த தந்தம் மீண்டும் முளைக்காது. அதன் பிறகு காலம் முழுவதும் தந்தம் இல்லாமல் தான் வாழ வேண்டும். சரி, இவ்வளவு ஆபத்து இருக்கும்போது எதற்காக சண்டையிடப் போகிறது? வேறென்ன, பெண் யானை தான். யானை பல வகையான ஒலியை எழுப்பக்கூடியது. துதிக்கையை தூக்கி எழுப்பும் பிளிரல் ஒலி 9 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மற்றொரு யானையால் கேட்க முடியும். மேலும் தனது காலின் கீழ் உள்ள தசையின் அதிர்வுகளையும் கேட்கக்கூடியது. யானை மேலும் தனது துதிக்கையை தரையில் வைத்து அதிர்வுகளை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் செயல்படக்கூடியது. யானையை பற்றின 60 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்ப்போம். யானைகள் தனது பாட்டி யானைகளின் தலைமையில் கூட்டமாக வாழக்கூடியவை. ஒரு யானைக்குட்டி புகார் செய்தால் கூட்டத்தில் இருக்கும் அனைத்து யானைகளும் முழு அரவணைப்போடு அதை தொட்டு ஆறுதல் அளிக்கும். யானைகள் மகிழ்ச்சி, சோகம், இரக்கம், எச்சரிக்கை உணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. காட்டு யானையின் சராசரி வாழ்நாள் 50 முதல் 70 ஆண்டுகள் வரை இருக்கும். ஆனால் லிங் வாங் என்று பெயரிடப்பட்ட ஆசிய யானை மிக அதிகமாக 86 வயது வரை வாழ்ந்தது. மிகப்பெரிய யானை 11,000 கிலோவும் 13 அடி உயரமும் இருந்தது. ஹலோ வியூவர்ஸ், நான் சொன்ன நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.